ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். என்னை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நியூ இயர் வேறு பக்கம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க. நியூ இயர் வந்ததுனால எல்லோரும் கேலண்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருப்போம். என்கிட்ட இந்த ஒரு கேலண்டர் தான் பழசு இருக்குது. மற்றது எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸுங்க எல்லாம் மேலே ஏறி அந்த தேதி கேலண்டரை வந்து கிழிச்சிட்டாங்க. சரி, அதனால் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது மட்டும் கொஞ்சம் உயரமாக இருக்குது. அந்த இடத்துல சேர் எதுவும் போட்டு கிழிக்க முடியாது. அதனால் இது மட்டும் இருக்குது. சரி, இந்த இயர் ஒரு 4-5 நாள் தானே இருக்குது. அது வரைக்கும் இது எப்படியாவது காப்பாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, அக்கா அடை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தா. சரி, அதை சாப்பிட்டு மதிய லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கேன். அடை தோசை சுட சுடவே மதிய லஞ்சுக்காக அரிசி ஊற வச்சுட்டேன். கையோட வந்து கெட்டிப்பருப்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் உலை வச்சு விட்டுட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னா எப்படியும் வந்து உலை கொதிச்சிடும், நம்ம பருப்பை போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனேன். நான் சொன்ன மாதிரியே பருப்புக்கு உலை கொதிச்சிருச்சு. சரின்னு பருப்பு போட்டு ரசத்துக்கு தேவையான 3 தக்காளி போட்டுட்டேங்க. அதோடனா பருப்புக்கு தேவையான ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது கொதிக்கிறதுக்கு விட்டாச்சு. இன்றைக்கி வந்து பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருமே நியூ இயர்க்கு வந்து ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம் கண்டிப்பாக. லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ரெசல்யூஷன் எடுத்தீங்க, அது எதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல, நான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஆனால் என்னால் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் யார் யாரெல்லாம் இந்த இயர்க்கான ரெசல்யூஷன் வந்து எடுத்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கையோட சாப்பாட்டுக்கு உலை வச்சுட்டாச்சு. பருப்பு வந்து வெந்துருச்சு, இந்த தக்காளியும் வந்து வெந்துருச்சு. சரின்னு தக்காளி வந்து ரசத்துக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் பருப்பு தண்ணியும் சேர்த்தியே எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ரசத்துக்கு வந்து புளி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு அது கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி சைடில் எடுத்து வச்சாச்சு. பருப்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இல்லைங்க. இதுக்கு வந்து மிளகா பொடியும் உப்பும் போட்டு இதுக்கு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வறுத்து கொட்டுருக்கு பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வடித்து ரசம் வச்சோம் அப்படின்னா சும்மா டேஸ்ட்டாக சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கும் போதே நல்லா வந்து ஒலை கொதிச்சிருச்சு சாப்பாட்டுக்கு. நான் வந்து இந்த அரிசி ஊற வைக்கிற அரிசியை நான் எடுத்து சாப்பிடுவேன். என்ன மாதிரி யார் யாரெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அக்கா குக்கிங் பண்ணும்போது நான் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ருந்தேன் அப்படின்னா, உனக்கு நீ சாப்பிட்ணுங்கிறக்கோசரமே நான் அரிசி ஒரு படி ஊற வைக்கணும் போலையே அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாள். நான் எப்போவுமே இப்படி தான் சாப்பிடுவேன். இந்த அரிசி ஊற வச்ச அரிசியை சாப்பிட்டா கல்யாணத்தப்போ மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் நானும் சாப்பிடுவேன், என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவார். ஸோ 2 பேருமே சாப்பிட்றதுனாலையே என்னமோ எங்கள் கல்யாணத்தில் வந்து நல்லா மழை பெஞ்சுது. எங்கள் கல்யாணம் ஆனது என்னமோ வைகாசி மாதம்தான். ஆனால் நல்லா மழை பெஞ்சுதுங்க கல்யாணத்தப்போ. பருப்புக்கு வறுத்து கொட்டிட்டு சகையோடு வந்து சாப்பாடும் வந்து வெந்துருச்சு. அதையும் வடித்து வச்சுட்டு ரசத்துக்கும் கரைச்சாச்சுன்னா பார்த்துக்குங்களேன், கடகடன் இவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுது பார்த்திங்களா. பருப்புக்கு வறுத்து கொட்டின அதே கடாயில் வந்து நான் வந்து காயும் வணக்கி எடுத்து வச்சுட்டேங்க. டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணி கையோடு செஞ்சு வச்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே டைனிங் டேபிளில் அடுக்கி வச்சாச்சு. ஊற வச்ச அரிசி சாப்பிட்டா வந்து மழை வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நானே பல டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் என் கல்யாணத்துலேயே அது நடக்கும்போது தான் தெரிஞ்சது உண்மையாலுமே இப்படி நடக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு வடித்த கஞ்சி நான் மட்டும் எங்கள் வீட்டில் குடிப்பேன். ஒரே ஒரு டம்ளர் மட்டும் குடிப்பேன்னா பார்த்துக்கங்களேன். அதனால் வந்து சரின்னு வடித்து வேலையாக அதை குடிச்சிட்டு அதையும் கையோட சிங்கில் போட்டுட்டேன்.
நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக இருக்க இப்போ விளக்க வேண்டிய பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. அதே போல் குக்கிங் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு போய் டைனிங் டேபிள்லேயோ இல்லை வந்து கவுண்டர் டாப்லேயோ ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நான் வந்து நைட்டு தான் வந்து அடுப்பு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணேன். சரி, அதனால் இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு எல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி மட்டும் எடுத்துட்டேங்க. கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிறதுனால அதை மட்டும் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கடகடன்னு விளக்கறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் கிச்சனும் வந்து க்ளீன் ஆயிருன்னா பார்த்துக்கங்களேன். அதனால் வந்து கடகடன்னு பாத்திரத்தை விளக்கி எடுத்து கமுத்தியாச்சு. நான் வந்து லாஸ்ட் இயர் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்திருந்தேன். இந்த இயர் வந்து எப்படியாவது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டாக இருந்துச்சு. என்னுடைய ரெசல்யூஷன் அதுதான். நான் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் வந்து கூடணும், இல்லை வந்து இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும் அப்படிங்கிற ரெசல்யூஷன் எல்லாம் எதுவுமே நான் எடுக்கல. நான் எடுத்தது இதை மட்டும்தான். எனக்கான ஒரு அங்கீகாரமாக இந்த சேனல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விரும்பி இது பண்ணினேன். ஸோ அதில் நான் சக்ஸஸும் ஆயிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போனேங்க. கிளைமேட் வந்து மழை வர மாதிரியே இருந்துச்சு. சரி, மேலே வந்து துணி காய போட்டிருந்தேன். சரி, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போனேன். இந்த அவரைக்கொடி பாருங்கள் மேலே வரைக்கும் வந்துருச்சு. இந்த முல்லைக்கொடி வளரவே இல்லை, அப்படியே இதாயிருச்சு. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நல்லா பூ பூக்குது, பொறிக்க முடியலன்னு சொல்லி தான் இங்கே மாற்றினேன். அது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது இப்படி இருக்கிறனால அவரைக்கொடியும் பாவக்காய் கொடியும் சேர்ந்து ரெண்டும் மேலே ஏறுது. பாவக்காய் பாருங்கள் எந்தளவுக்கு பெருசாகிருச்சுன்னு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு சமைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குன்னு இந்த அவரைக்கொடி. துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போய் சாப்பாடு போட்டு போய் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டேங்க. ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா காற்றடிக்கிறக்க ஆரம்பிச்சிது. அடடா மழை வரப்போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதே போல் மழை துளிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இயர் வந்து என்னுடைய ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு நம்ம வெளியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெசல்யூஷனாக இருக்குது. இப்படி கூடவா ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்மளுக்கு இந்த கிச்சன்லேருந்து மட்டும் வெளியே வரவே முடியாது. கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க, இல்லை ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுனா பார்த்துக்கங்களேன். உண்மை தானே? உண்மைனா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. நல்லா மழை பெய்யறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை பெஞ்சுது அப்படின்னாவே சூடாக ஏதாவது வீட்டில் கேட்குறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சுட சுட பஜ்ஜி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து சூடாக வாழைக்காய் பஜ்ஜியும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போட்டுட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி குழந்தைங்களுக்கு, வாழைக்காய் பஜ்ஜி வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்தேன். இந்த மழை டைமில் எனக்கு சூடாக பிளாக் டீயோடனா சேர்த்து இந்த பஜ்ஜி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படி வந்து இந்த மழை டைமில் என்ன சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டுக்கு பால் காஃபி போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து பிளாக் டீ தான் போட்டு குடித்தேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு நேர் ஆப்போசிட். நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அவருக்கு வந்து எனக்கு வந்து பிளாக் டீ அப்புறம் வந்து பால் டீ தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து பால் காஃபி மட்டும்தான் பிடிக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு 4 டைமாவது குடிச்சிருவார். அவ்வளோ பிடிக்கும்னா பார்த்துக்கங்களேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. எனக்காக இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.